வெல்கம் டு ஆடி சினிமா. இன்னைக்கு நம்ம ரிங் ரிங் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் சிவான்றவனுக்கு பர்த்டே. அந்த பர்த்டேக்கு அவன் இன்வைட் பண்ணியிருக்கான் மீதி 3 ஃப்ரெண்ட்ஸை. அவங்க ஒய்ஃபோட அவங்க வர்றாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அந்த டின்னரில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா, இது லவ் டுடே பார்ட் 2ங்க. உண்மையிலே இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த தியாகுன்னு ஒரு வக்கீல் இருப்பான். அவன் எனக்கு ஒரு ஃபோன் வரும்போது இவங்க எல்லாரும் அவனை காரணம் பண்ணி, இல்லை உனக்கு ஏதோ ஒரு அஃபேர் இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னா என் ஒய்ஃப் முன்னாடி அவனை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சின்னதாக அவளை ஆரம்பிக்கிற அந்த விளையாட்டு எப்படி விபரீதமாக முடியுதுன்றத காமிச்சது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுலேயும் ஒவ்வொருத்தன் ஃபோனுக்கு ஒவ்வொரு மெசேஜ் வரும்போது ஐயோ மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு அவங்க பதற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அதுலேயும் இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சீன் வச்சு முடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? நல்லா காமெடியாவே இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு இது. உண்மையிலேயே வேற லெவல் பண்ணிட்டாங்க இந்த படம். கண்டிப்பா எல்லாரும் ஒன் டைம் பார்க்க வேண்டிய படம். நான் எல்லா சீனையும் சொன்னேன்னா உங்களுக்கு ஸ்பாயிலர் அலர்ட் ஆயிரும். உடனே ஒண்ணு சொல்றேன். திடீர்னு நம்ம ஒய்ஃப் பக்கத்துல இருக்கும்போது நம்ம ஃபோன்ல ஒரு ஆன்டியோட ஒரு வேற மாரி ஒரு கில்மா ஃபோட்டோ வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம ஒய்ஃப் எப்படி எடுத்துக்குருவாங்க? அந்த மாரி தான் இருக்கு இந்த படம். நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. உண்மையிலேயே ஒன் டைம் பார்க்கறதுக்கு ஒரு ஓகேவான படம். ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லும்போதே சிரிப்பா தான் வருது. கல்யாணம் ஆனவங்கலாம் அந்த படம் பார்க்கும்போது நல்லா சிரிச்சே பார்ப்பீங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.